இன்றைக்கி நம்ம மார்க் 38 லிட்டர் ஓடிஜியோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட் பிராண்டோடது. இதோட ப்ரைஸ் வந்து இன்னைய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6500. ஆனால் நான் வாங்கும்போது 2999க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. எந்த டேமேஜுமே இல்லாமல் வந்துருந்தது, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் வந்து வந்துருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கும்போது டவுட் இருக்கும், அந்த ஆஃபர் டைம்லலாம் நம்ம வாங்கும்போது ஏதாவது டேமேஜ்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீட்டாக வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. இந்த ப்ளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் டோர் மட்டும் வந்து நமக்கு கிளாஸில் வந்து இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது இது மற்ற பிராண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது. இது வந்து நம்ம வந்து பேக்கிங் ட்ரேலாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டாங் ஒன்று. இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக அது கூடவே வந்து வந்திருந்தது. இது நம்ம வந்து இந்த டிக்காலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நீடில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 4 பீஸ் வந்து இருந்தது. அப்புறம் ஒரு வயர் ரேக் வந்து இருந்தது, அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்புறம் வந்து அந்த ரொட்டிசரி ராடை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டாங் இருந்தது, ரொட்டிசரி டாங்கும் இருந்தது. ரொம்ப ரொம்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. அந்த சிக்கன்லாம் நம்ம வந்துட்டு பார்பிக்யூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது, தந்தூரி அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு பேக்கிங் ட்ரேவும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்புறம் அந்த ரொட்டிசரி ராடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பின்னெல்லாம் கூட இருந்தது. அதில் நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தந்தூரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. அப்புறம் ஒரு க்ரம் ட்ரேவும் இருந்தது. இது வந்து நம்ம இந்த சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அதோட ஜூஸ் எல்லாம் கீழே ஊற்றி அந்த டஸ்ட்டு அதெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். அது கூட வந்து அந்த கேட்லாக் கொடுத்துருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை படித்து பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த ரொட்டிசரி ராடு வந்து இந்த மாதிரி தான் நம்ம உள்ளருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நடுவில் வந்து நம்மளோட சிக்கன் பீஸை வந்து வச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈஸியாக வந்து நமக்கு குக் பண்ணி வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து கொடுக்கும். இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.